மறுமை என்று ஒன்று இருக்கிறது. அங்கே நிச்சயமாக விசாரணை உண்டு. நாம் எழுப்பப்படுவோம், நிறுத்தப்படுவோம், விசாரிக்கப்படுவோம். பிறகு அங்கே 2 தங்குமிடங்களில் ஒரு தங்குமிடத்தில் நாம் தங்கப் போகிறோம். ஒன்று சொர்க்கம் அல்லது நரகம். இந்த நம்பிக்கை யாருக்கு இருக்குமோ, இந்த உறுதி யாருக்கு இருக்குமோ, இதை யார் பயந்து வாழ்வார்களோ அவர்களுக்குத்தான் மார்க்கம், அவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய கட்டளை, அவர்கள்தான் பாவங்களை குறித்து பயப்படுவார்கள், அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகளை மீறுவதை பயப்படுவார்கள். யாருக்கு மறுமை நம்பிக்கை இல்லையோ, அதை தூரமாக பார்க்கிறார்களோ, அவர்களுக்கு எந்த உபதேசமும் நற்பலனை உண்டாக்காது. நபியே, இந்த குர்ஆனை கொண்டு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். யாரை? யார் தங்கள் இறைவனுக்கு முன்னால் உயிர்ப்பிக்கப்பட்டு அங்கே ஒன்று சேர்க்கப்படுவோம் என்பதை பயப்படுகின்றார்களோ, யாரை நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள்? யார் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு அல்லாஹ்விற்கு முன்னால் ஒன்று திரட்டப்படுவோம் என்பதை பயப்படுகின்றார்களோ, நபியே, அவர்களை இந்த குர்ஆனை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். ஃபதக்கிர் பில் குர்ஆனி மன் யகாஃபு வஈத். நபியே, என் எச்சரிக்கைகளை பயப்படக்கூடியவர்களை இந்த குர்ஆனை கொண்டு நீங்கள் அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள். வத்தகுல்லாஹ் வஅலமு அன்னக்கும் முலாக்கூ. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எல்லாம் அவனை சந்திப்பீர்கள் என்று. அல்லாஹ்வின் அடியார்களே, வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். அல்லாஹ்விடம் நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்களே, அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள்.